வணக்கம் நண்பர்களே. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட வெள்ளைத்துறை போலீஸ் அதிகாரி இப்போது சசிகலா தரப்பில் சசிகலாவுடைய குழுவில் இணைந்து வேறொரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐயர் என்று அழைக்கப்படுகிற ஐஏஎஸ் அதிகாரியோடு இணைந்து தேர்தல் திட்டமிடல் வேலைகளை செய்ய இருப்பதாக செய்திகள் வருகிறது. இது சசிகலா தரப்பினுடைய அந்த முக்குளத்தூர் ஓட்டு அப்படிங்கிறத வாக்குகளை தன் வசம் இழுக்க வேண்டும், எப்படியாவது அவருக்கு எடப்பாடி தோற்கணும் என்ற ஒரே சிந்தனை. எடப்பாடி தோற்க வேண்டும், திமுக தோற்கணும், ஆனால் அதுக்கு மேலே முக்கியமான அசைன்மெண்ட்டாக இருக்கிறது எடப்பாடி தோற்கணும் அப்படிங்கிறது. அதனால் இப்போ இந்த வெள்ளைத்துறை அதிகாரி, ஐயருங்கிற ஐஏஎஸ் அதிகாரி இவங்கெல்லாம் இணைந்த ஒரு குழுவை அமைக்கிறாங்க. இதெல்லாம் ஜாதி அடிப்படையிலான ஒரு இணைப்பு என்பதால் இது எந்த அளவுக்கு வேலை செய்யும், இது எந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு அடுத்த விஷயம். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இருக்கும் எதிர்ப்பு அலைகளை, அதிமுகவுக்கு எதிர்ப்பாக திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பணியை அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஐபிஎஸ் அதிகாரிக்கும் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இப்படி பன்முனை தாக்குதலில் சிக்கியிருக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான இன்னும் பெரிய வியூகங்களை வகுக்க வேண்டும். இதில் முக்கியமாக அம்மையார் பிரேமலதா அந்த கூட்டணிக்கு போனது பழனிசாமி அவர்கள், எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா சொல்லப்படுற விஷயங்களை வச்சு சொல்கிறேன், ரகசியங்கள் தான். பணம் கேட்டால் நாங்கள் பணம் வாங்கினோமான்னு கேட்பாங்க அம்மையார். ஆனால் பணம் தான் இங்கு தீர்மானித்திருக்கிறது கூட்டணியை. பணம், எம்பி சீட்டு, இந்த ரெண்டும் தான் அந்த கூட்டணியை தீர்மானித்திருக்கிறது. கொள்கை வெங்காயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன கொள்கை வெங்காயம், அதை போய் நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மையாருடைய பத்திரிகையாளர் அணுகுமுறையெல்லாம் அந்த அளவுக்கு திமுக ஒரு பெருசாக ரசிக்கலை. இவங்க பத்திரிகையாளர்களை நடத்துகிற விதம், செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டால் உடனே ரியாக்ஷன், கேவலமான ரியாக்ஷன் கொடுக்குற இந்த கட்சியை எப்படி திமுக தன்னோடு இணைத்து கொண்டது? இது ஒரு மாபெரும் கேள்விதான். காரணம், பத்திரிகையாளர் சந்திப்பு, செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வது என்பது தேர்தலில் ஒரு தாக்கத்தை உண்டு செய்யும் என்ற நுண்ணிய அந்த விவரங்களை கூட அவர்கள் சரிவர கையாளவில்லை. இன்னும் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் அணிகள் மாறும், அணிகளுடைய வியூகங்கள் மாறும், கட்சியினுடைய வியூகங்கள் மாறும். தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.